இப்போ ஒரு சின்ன ஒரு வாட்டர் டேமேஜ்னு சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸால் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் கையால் செய்கிற. நீங்கள் எங்கே போவீங்க? எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாரும் சந்திச்சிருக்கோம். 2 நாட்களுக்கு பிறகு எல்லாரும் யூடியூப்பில் வர போயிங்க. வீடு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகினா தான் கால் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ ஹோம் ஓனரை நீங்கள் எங்களோடனுமே ஃபர்ஸ்ட்டை கண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து எமர்ஜென்சி ப்ரொசீஜர் என்னவோ அதை செய்வோம். பேபி பேபி அரங்கமதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். நான் சுருதிகாவும் நானும் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் ஸ்காப்ரோக்கு போகிறோம். சுருதிகா வந்து மற்ற மாமாட வீட்டை வந்து ரக்கணும். எங்கே போகிறீங்க நீங்கள் எல்லாரும்? Toronto Art Gallery. ஆகலை வந்து இன்றைக்கி மார்ச் பிரேக் தானே. ஸோ அப்போ வெளியில் போயினோம். ஸோ ஆகலை வந்து ஸ்காப்ரோவில் கொண்டு இறக்க போகிறேன். ஸ்காப்ரோவில் வந்து எங்கள் பெரிய மாமா நிற்கிறார். ஸோ பெரிய மாமா இந்த வீட்டை கொண்டு இறக்கி போட்டு பெரிய மாமா பிள்ளையோட சேர்ந்து போயினோம். அக்காக்களோட சேர்ந்து போகிறீங்க என்ன? ஸ்லீப் ஓவரா. பிறகு ஆள் வந்து இன்றைக்கு வீட்டை விட மாட்டா, அங்கே ஸ்லீப் ஓவர் செய்ய போகிறா என்ன. சரியான சந்தோஷத்தில் நிற்கிறா. 2 நாளாக ஆள் வந்து துள்ளி பாஞ்சோன்னு தெரியுறா. ஹாப்பியில் என்ன? ஓகே, நாங்கள் போவோமா? சரி, நாங்கள் இப்போ எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். வெதர் எப்படி இருக்கு? கோல்டுன்றதை விட -11 நிற்கிது. நினைச்சு பார்க்கல அளவுக்கு வெளியில் வந்து சிட்டியான குளிர். அதோட வந்து சொல்ல போனால் பாருங்க, ஸ்னோ எல்லாம் கொட்டி தள்ளி வெறுத்து போச்சு உண்மையிலே. ஐயோ, சிட்டியான குளிருங்க. காற்று அடிக்குது, விண்டியில் நிற்கிது இன்றைக்கு. ஸோ அதால் வந்து சிட்டியான குளிர். என்ன குட்டி போமா? நாங்கள் சீட் பெல்ட் போடுங்க. இன்றைக்கி சுருதிக்காக தான் கேமரா டேக் பண்ண போகிறேன் என்ன. ஓகே, ஆள் சரியான ஹாப்பியில் நினைக்கிறேன். பாருங்க, ஆள் ஹாப்பி. வைப்பறை வந்து வேலை செய்யுது இல்லையா அந்த அளவுக்கு. ஐயோ, oh my god, very bad. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ பெரிய மாமா கிட்ட வந்துட்டோம். எங்கே போகிறீங்க எல்லாரும்? எங்கே போகிறீங்க நீங்கள்? நீங்கள் எங்கே போகிறீங்க? எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாரும் சந்திச்சிருக்கோம். 2 நாட்களுக்கு பிறகு எல்லாரும் யூடியூப்பில் வர போயிடும். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய், சப்ஸ்கிரைப் சொல்ல சொல்லுங்க. Subscribe to Machan. 2 boys. Where's the Lakshan? Lakshan விட்டு Oh my god. ஏன் தம்பியை விட்டுட்டு வந்துட்டீங்க? Because he's too loud. ஓகே. என்ன டைம் போறீங்க? I நீ யார் போனா? ஆல்ரெடி யார் போயிருக்கீங்க அங்க? மாதா போயிருக்க? நீங்க போய்? No, first time. மாதா போனதா? யாரோட போனீங்க மாதா? Free. ஆ? ஸ்கூல்ல போனா. ஸ்கூல் ட்ரிப் போனீங்க? எந்த ஸ்கூலால? Charles Bowman? Oh, the Bowman school. Bowman ஸ்கூலால போனீங்க? அப்ப ஆ? When? ஓ யா. Really? ஏன் அப்ப உங்களை கூட்டிட்டு போயில? ஏன் உங்களை கூட்டிட்டு போயில? அந்த same school இல்ல. அப்ப Different school. உங்களோட லோக்கல் ஸ்கூல்? Charles Bowman நானும் ஹேரோல்ல போறது different. ஏன் டிஃபரண்ட்? I don't know. ஓகே. எந்த இயர் போனீங்க நீங்க? நீங்க எந்த இயர் போனீங்க? What was it this year? 2003. 23. யா. ஓகே, நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். பாய் எல்லாருக்கும். பாய். It's free trip. ஃப்ரீ ட்ரிப்? Yeah, free trip. Kidsக்கு. கிட்ஸுக்கு? Adultsக்கு. அண்டர் 17? Under 20. Under 21? No, 21, yeah. So I'm free. Yeah. Huh? No, Madam? 17. Wow, that's not 17? Machan 22. Oh, don't tell anybody. Don't tell I'm anybody. joking. Don't tell anybody. He's not. I'm very young. 15 years old, right? I'm very young. Not 20. He makes so much money. Joking. Okay. He's a baby. Baby, yeah. Baby. A big mustache. Why show you that? Okay, guys, subscribe பண்ண சொல்லுங்க சகிந்திர YouTube. Okay, bye எல்லாருக்கும். Bye. Enjoy. Everyone. See you soon. Bye. சுருதிகா வந்து மாமா விட விட்டுட்டு இப்போ நான் வந்து எங்கே போய் கொண்டிக்கிறேன்னு சொன்னால் போம்லா ஹாண்டாக்கு போகணும். வீடியோ வந்து எடுக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு திருப்பி இன்றைக்கி மாமா கிட்ட வந்தால் எடிட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நிறைய வேலை இருக்குது. ஸோ அதை வந்து செய்யணும். ஸோ அதில் வந்து நாங்கள் இப்போ எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ நேரம் வந்து 1 மணி 4 நிமிடம் பாருங்க.
வெளியில் வந்து சரியான பயங்கரமான குளிர். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு வருது. வெயில் இருக்கிறதால எல்லாம் குறைஞ்சி கொண்டு எல்லாமே வந்து கரையுது போல் இருக்குது. இந்த ஸ்டேரிங் வந்து சுடுவது வெயிலால் பார்த்தீங்களா. வெளியில் குளிர், இங்கே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது வேதா. சரியான காற்று வந்து அடிக்குது மக்களே. காரை வந்து அதில் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு வீடியோ வந்து எடுக்கணும். என்ன ஒரு குளிர். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மஜஸ்டிக் சிட்டி மோலாடிக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த குட்டி தம்பியை மேலே அனுப்ப போகிறோம். வீடியோ வந்து எடுக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் ஃபோன் வீடியோ வந்து எடுக்க போகிறோம். ஸோ இவரை இப்போ மேலே அனுப்ப போகிறோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஃபோன் மாமாவை இப்போ மேலே அனுப்ப போகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு என்னடா இது கார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்க. வேலையால் கஷ்டம் இல்லை, உடம்பை வருத்தி வேலை செய்யலை. பட் ஆனால் மைண்ட் அளவில் வந்து சரியாக வந்து நிறைய திங்க் பண்ணணும், நிறைய ப்ரோசர், சரியான ஹெடேக்கான வேலை. பட் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது விளங்காது. கொமெண்ட் ஒன்று பார்த்தேன் நான், இப்போ கார் ஓடிக்கொண்டு வரைக்கும் தான் அந்த கொமெண்ட்டை பார்த்தேன் நான். எல்லாமே கிடைச்சிடலாம், கஷ்டப்படாமல் ஒன்றுமே செய்யலாது. பார்க்குறதுக்கு இப்போ வேற ஒரு ஆள் ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னால் அது எங்களுக்கு பார்க்காத இந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும் வேற ஒரு ஆள் செய்கிறது வந்து ஓகே அந்த வேலை செய்யலாம், அது ஈஸின்ற மாதிரி இருக்கும். பட் நான் அதுக்குள்ளே ரங்கினா எல்லா வேலையுமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறத மட்டும் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் எவ்வளோ நேரம் இருந்து அந்த வீடியோ எடிட் பண்ணுறேன், என்னென்ன செய்கிறேன்றதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறது இல்லை. ஸோ அதால் உங்களுக்கு அப்படி இருக்கலாம் மேபி. சரி, நாங்கள் இன்றைக்கு இந்த மஜஸ்டிக் சிட்டி மாலில் தான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறோம். சரி, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து எடுத்துட்டேன். அந்த ட்ரோனை கீழே லேண்ட் பண்ணுறதுக்கு பட்டா பாரு சரியான காற்று. வார்னிங் வந்தது, ட்ரோனே வந்து வார்னிங் வந்தது சரியான வீடியோ இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ ஒரு மாதிரி கீழே ரக்கிட்டேன். கையில் வந்து இன்றைக்கு வந்து எடுக்கலாம் போயிட்டு, ஏன்னா கீழே ரங்காது அப்படியே ஒரு சைடுக்கு தள்ளி கொண்டு போகுது. அப்படியே கீழே லேண்ட் பண்ணாலும் பயம், காற்று அப்படியே தள்ளி கொண்டு போகணும். ஏன்னா 250 கிராமும் இல்லை இந்த ட்ரோன். ஸோ அதால் சரியான கவனமாக இருக்கணும். இப்படியான டைமில் வந்து நாங்கள் ட்ரோன் வந்து உயர்த்துறது வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அதோட கனடாவில் வந்து காற்று அடிக்கிற வீதம் வந்து சரியான கூட. அதால் வந்து என்னென்னு சொல்கிறேன், இந்த ட்ரோன் வந்து எனக்கு எப்போ உயர்த்தினாலும் இந்த பிரச்சனை வரும். சில நேரங்கள்லாம் வந்து சரியான அமைதியாக இருக்கும், கூடுதலாக வந்து காற்று அடிச்சுக்கொண்டே இருக்கும், விண்டியாக இருக்கும். ஏனோ தெரியாது இந்த கனடா. மேபி இந்த குளிர் சீசன்லாம் இப்படியோ தெரியலை, பார்க்கலாம் சம்மருக்கு என்ன மாதிரின்றது. இப்போ நான் வந்து இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் கடையில் போயிட்டு இப்போ சாப்பாடு வாங்க போகிறேன். சாப்பாடை வாங்கி கொண்டு அப்படியே எங்கே போகிறேன்னு சொன்னால் மாமாவிட்ட தான் போகிறேன். பெரிய மாமாவிட்ட போயிருந்தால் அன்றைக்கி எடிட் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் அப்புறம் எங்களுக்கு பின்னர் 4 மணி 4:30 அப்படி வேலையே ஒன்று இருக்குது. ஸோ அதால் வந்து இப்போ கடையில் சாப்பாடை வாங்கிட்டு அங்கே போய் வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு தனியாக போய் சாப்பிட்றேன்னு சொன்னால் கடைக்கு போகிறது பெஸ்ட். ஸோ அதால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ கடையில் போய் சாப்பிட்டுட்டு வாங்கி கடையில் போய் இப்போ சாப்பாடு வாங்கி கொண்டே வீட்டை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ இதில் கடைக்கு வந்து நிற்கிறேன் காய்ஸ். அப்படியே போயிட்டு வீட்டை போனால் வீடியோ எடிட்டிங் நிறைய இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே திருப்பி நாங்கள் வீடியோ எடுக்க போவோம். அது அப்படியே சித்தா வேலையில் வந்த அப்புறம் தான் போவேன். அதே மாதிரியே கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தாச்சு, சாப்பிட போகிறோம். என்ன வாங்கினான்னு சொன்னால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து வாங்கினான். ஆல்ரெடியே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருந்தது உண்மையிலேயே. இந்த சாப்பாடு வந்து நான் எங்கே வாங்கினான்னு சொன்னால் சிலோன் ஸ்பைசி ஹப்னு சொல்லி அந்த பேஷ்மோர் அவென்யூவில் இருக்குது, அங்கே தான் வாங்கினான். சத்தியமாக சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. அதோடு சேர்த்து நான் ஒரு பெப்சியும் வாங்கினான். அப்படி ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்க வேறு லெவல். சரி மக்களே, இப்போ வீட்டை வந்து சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னால் எடிட்டிங். ஸோ லேப்டாப்பை பிரேக்கை கொண்டு தான் வந்தது, நிறைய வேலைகள் இருக்கிறது. ஸோ அதால் லேப்டாப்பும் கொண்டு தான் வந்தேன். இப்போ எடிட்டிங்குள்ளே போகணும். வீடியோ வந்து இப்போ எடிட் பண்ணிட்டேன், ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டேன். என்ன சொன்னால் உங்களுக்கு நேரம் வந்து காணாமல் இருந்தது. நேரம் சரியாக வந்து 3:56. இப்போ 4 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ 4 மணிக்கு தான் சித்தாவை ஏற்றி கொண்டு சித்தா வந்து இப்போ வேலையால் வந்துருப்பார். 3 மணிக்கு சித்தாவுக்கு வேலை முடியும். ஸோ சித்தா வந்து சாப்பிட்டு இப்போ குளிச்சுட்டு நினைப்பேன் நினைக்கிறேன். ஸோ சித்தாவை ஏற்றி கொண்டு அப்படியே ஒரு ரெஸ்டரேஷன் கம்பெனிக்கு போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதால உங்களுக்கும் சில வேலையில் வந்து பிரயோசனமாக இருக்கலாம். கனடாவில் இருந்து யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக பாருங்க. சரி மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வீட்டை இருந்து இப்போ பெரிய மாமாவிட்ட இருந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறேன். ஸோ இதுவே இப்போ பூமபில்லேருந்து வரண்டா கூட நேரம் இது பக்கத்துலாம் கிடக்கு. ஸோ நான் கண்டு போயிட்டு எடுக்கலாம். ஓகே, இவ்வளோ போவோம். இப்போ சித்தா போய் ஏற்றணும். சித்தா வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மா
நாங்கள் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் சொல்லி இவங்க வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து செய்கிறாங்கன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் உங்களோட வீடு வந்து ஃபயரால் டேமேஜ் ஆகினா, இல்லைன்னு சொன்னால் வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் உங்களோட வீடுகளுக்கு மேலே மரங்கள் விழுந்து அப்படி இப்படின்னு சொல்லி உங்களோட வீடு சம்மந்தப்பட்ட ஏதாவது, இல்லைன்னு சொன்னால் கொமர்ஷியல் பில்டிங்கில் ஏதாவது ஒரு டேமேஜ் வந்ததுன்னு சொன்னால் அதை வந்து இன்சூரன்ஸ் மூலமாக வந்து செய்தாருக்கு கூடிய வாய்ப்பு வந்து உள்ளது. இது சம்மந்தமாக தான் இப்போ அண்ணாவோட வந்து கதைக்க போகிறோம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர்? அருண். அருண். ஸ்மார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கம்பெனி வந்து இப்போ எவ்வளவு காலமாக இந்த கனடாவில் வந்து இருக்கு? நாங்கள் இப்போ 4 வருஷமே டொரண்டோவில் ரன் பண்ணுறோம். டொரண்டோவில் 4 வருஷமா? இதுக்கு முதல் வேறு எங்கேயாவது இருந்திருக்கீங்களா? ஆல்பர்டாவில் ஒரு 10 வருஷம் ரன் பண்ணிக்கிறோம். டோட்டல் நாங்கள் இப்போ ஒரு 14 இயர்ஸ் ஆகுது. மற்ற என்ன சொன்னால் இந்த ரெஸ்டரேஷன், சில பேர் வந்து இதை வந்து ரெனோவேஷன் கம்பெனி நினைப்பினம் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெஸ்டரேஷன்ன்றது என்ன, அதோட விளக்கம் என்னது? ஸோ ரெஸ்டரேஷன் சொல்றது நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த டீல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் செய்கிறோம். ஸோ அவைக்கு வாட்டர் டேமேஜ் ஏற்பட்டாலோ, ஃபயர், மோல்ட், விண்ட் டேமேஜ் என்ன இவையானதையும் நாங்கள் இன்சூரன்ஸ் மூலமாக இப்போ இன்சூரன்ஸ் மூலமாக தான் நீங்கள் கூடுதலாக வந்து செய்து கொடுக்குறீங்க. இப்போ இப்போ ஒரு வீடு வந்து தண்ணியால் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அடுத்த கட்ட வேலை என்ன செய்யணும்? ஸோ நீங்கள் உடனடியாக எங்களுக்கு அழைச்சிங்கண்ணா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அடிக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு அடிக்க முன்னே உங்களுக்கு கால் பண்ணணும். என்னதுக்காண்டி? there's many reasons. there's like உங்களோட பாலிசி கவரேஜ் இருக்குதா, அதை மேக் ஷூர் பார்க்கணும். அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே வந்து வேலை செய்ய போகிறது இல்லை உங்களுக்கு. நாங்கள் உடனே வந்து அந்த வாட்டர் லீக்கை நிப்பாட்டி எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுத்து அதை ரிப்பேர்ஸ் என்னென்ன செய்யணுமோ அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்ப்போம். மேலே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி அவைக்கு கொடுத்து இன்சூரன்ஸால் அப்ரூவல் எடுக்கும் வரைக்கும் உங்களோட நின்று நாங்கள் செய்து தரோம். எங்களோட நின்று நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இப்போ எங்களோட வீடு வந்து வாட்டரால் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ உடனே உங்களுக்கு கால் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் அங்கே வருவீங்க? நாங்கள் 24/7 செய்கிறோம். பட் எந்த லொக்கேஷன்? 24/7 GTA சரௌண்டிங் ஏரியாக்குள்ளே செய்கிறோம். ஸோ பிட்வீன் ½ an hour to 1 hourக்குள்ளே நாங்கள் உடனே வந்து என்ன வாட்டர் லீக்கோ அதை ஃபைன் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு எக்யூப்மெண்ட்ஸை போட்டு ட்ரைவ் பண்ணி லைக் ப்ராப்பர்ட்டியை ட்ரைவ் பண்ண பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈரமாக இருக்கிற இடத்த வந்து காய வைக்கிறது. ஓகே. ஸோ என்னென்ன வெட் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணி என்னென்ன ப்ராப்பர் ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி செய்வோம். ஓகே சரி. இது வந்து இப்போ வாட்டர் டேமேஜ், இப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ ஃபயர் டேமேஜ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி? ஸோ ஃபயரும் இஸ் சேம் செனாரியல். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அடிக்கிறதுக்கு முன்னவங்களுக்கு அடித்தா நாங்கள் வந்து பார்த்து எங்களால் என்ன செய்யலுமோ அதை செய்து வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன மாதிரி காய்க்கணும் இல்லாதவங்க நாங்கள் அட்வைஸ் உங்களுக்கு தரையிலும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட காய்ச்சி அவையும் வந்து பார்ப்பேன். நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்ரூவல் வந்து நாங்கள் அந்த வேலையை செய்து கொடுப்போம். இப்போ என்னன்னு சொல்கிறேன், இப்போ மற்றது இப்போ சில பேர் யோசிப்பினம் வீடு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகினா தான் கால் பண்ணலாம்னு சொல்லி, அப்படியா இல்லைன்னு சொன்னால் என்ன மாதிரி, அதன் விளக்கம் என்ன மாதிரி? அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் என்ன ஒரு டேமேஜாக இருந்தாலும் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கிளைம் செய்யலாம். பட் ஆஸ் அ லைக் நாங்களும் ஒரு கான்ட்ராக்டராக கஸ்டமருக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் இருந்தால் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் செய்கிறது உங்களுக்கு worth it. இப்போ ஒரு சின்ன ஒரு வாட்டர் டேமேஜ்னு சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸால் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் கையால் அது எவ்வளவு கிளைமுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது செய்யறது இல்லை. உங்களால ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அமௌண்டா என்று சொன்னா நீங்க கையால செய்ய பார்க்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ரிப்பேர். நீங்க ஃபர்ஸ்ட் அதை லைக் என்னென்ன வாட்டர் டேமேஜ் அதை ரிமூவ் பண்ணி அதை ட்ரை பண்ணி அந்த ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அமௌண்ட் ஆஃப் டேமேஜ்னு சொன்னா நீங்க பெட்டர் ஆல்வேஸ் இன்சூரன்ஸுகளால் போய் செய்யறது தான் பெட்டர். பட் இப்போ ஒரு வாட்டர் டேமேஜ் ஆகிட்டுன்னு சொன்னா உங்களை வந்து இப்போ ஆஃபீஸ்லேயே வந்து மீட் பண்ணலாமே நீங்கள்? நீங்கள் வந்து 5200 Finch Avenue East யூனிட் 207 வந்து நேரே மீட் பண்ணி எங்களை கதை கேட்கலாம். மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்சில் வந்து இவங்களோட ஆஃபீஸ் வந்து இருக்குது. அடுத்து என்னென்னு சொன்னால் இப்போ வீட்டு ஓனர் வந்து என்ன செய்யணும்? இப்போ உங்களை கண்டெக்ட் பண்ணி போட்டு அவையில் என்ன செய்யணும் அடுத்த கட்டம்? ஸோ ஹோம் ஓனரை நீங்கள் எங்களோடனுமே ஃபர்ஸ்ட்டை கண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து எமர்ஜென்சி ப்ரொசீஜர் என்னவோ அதை செய்வோம். சரி, அப்புறம் நீங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அடித்து இன்ஃபார்ம் பண்ணணும். வித்தின் சர்டன் டைமுக்குள்ள வித்தின் 1 டேக்குள்ளே நீங்கள் அடித்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது வந்து வீட்டுக்காரர் தான் இன்சூரன்ஸோட காய்க்கணுமோ? வீட்டு ஓனர் தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஓப்பன் பண்ணி அடித்து கிளைம் ஓப்பன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை தந்தாப்போ பிறகு நாங்கள் அதுக்கப்புறம் அட்ஜஸ்டர்ஸோட நாங்கள் காய்ச்சி கொள்ளலாம். ஓகே. ஸோ அதை தான் அடித்து கிளைம் ஓப்பன் பண்ணணும். ஓகே. மற்ற இப்போ இவ்வளோ காலத்தில் இவ்வளோ இத்தனை வீடுகள் இது இப்படி செய்திருப்பீங்க? நாங்கள் ஒரு thousands of வீடுகள் செய்திருக்கிறோம் இன்சூரன்ஸ் மூலமாக செய்திருக்கிறோம். பட் இது கனகால ஜேர்னியில் நான் செய்து கொண்டிருக்கிறோம். முந்தைய ரெனோவேஷன் செய்யக்கே நாங்கள் இந்த கிளைம்கள் செய்து கொண்டு இருந்தாங்க. பட் அப்போ வந்து இந்த கிளைமெண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி செய்யலை. நாங்கள் ரெனோவேஷனோட சேர்த்து வார கிளைமெண்ட்டை செய்து கொண்டு இருந்தாங்க. இப்போ தனி கிளைம்ஸ் மட்டும்தான் செய்கிறோம். இப்போ ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு தனியாக கிளைமெண்ட்டு சொன்னால் தான் அதில் நாங்கள். சரி, இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் இன்னும் உங்களோட ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட ஃபோன் நம்பர் வந்து 647-849-4444.
மற்றது இப்போ லொகேஷன் வந்து என்ன மாதிரி? லொகேஷன் வந்து நீங்கள் மிடிஃபீல்ட் அண்ட் ஃபின்ச்சில் 5200 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் நம்பர் 207ல் வந்தவங்களை மீட் பண்ணிடலாம். ஓகே. மற்ற இப்போ வாட்டர் டேமேஜை தாண்டி என்ன டேமேஜ்னாலும் இன்சூரன்ஸ் மூலமாக செய்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? வாட்டர் டேமேஜ் இல்லை, என்ன டேமேஜ் ஆனாலும் பின் டேமேஜாக இருக்கலாம், வாட்டர் டேமேஜ், மற்றது ஃபயர் நடந்திருக்கலாம், ஸ்மோக் டேமேஜ் இருக்கலாம். சில நேரம் பார்பிக்யூ போடுங்க, சம்மர் டைம் there's a lot of smoke damage happens. அது ஸோ சம்டைம் எலக்ட்ரிக் ஷாக் சில அதில் ஃபயர்ஸ் நடக்கிறது, அதனால இது நடந்தாலும் அதை இன்சூரன்ஸுக்களால் செய்து கொடுக்கலாம். இப்போ மரம் உங்களோட வீட்டுக்கு மேலே விழுந்தால் அப்படியானது. இப்போ ரீசெண்டாக இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் உங்களோட நோர்த்லேருந்து வந்திருக்கு. அந்த வீட்டில் ஸ்னோ லாட் ஆஃப் ஸ்னோ ஹேப்பன் திஸ் இயர். ஸோ அவ்வளோ ஸ்னோ வந்து ரூஃபில் இருந்து அவன் ஒரு சைடு ஆஃப் த வீடு ஃபுல்லாக கிளாப்ஸ் ஆகிட்டுது. ஸோ அதுவும் இன்சூரன்ஸுக்குள்ளாட நாங்கள் அது வந்து ஸ்ட்ரக்சரல் ஒர்க், இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் வேலை இன்வால்வ் பண்ணி அந்த வேலை செய்கிறோம். ஸோ அப்போ வீடு சம்மந்தப்பட்ட என்ன டேமேஜுக்கும் உங்களை கண்டெக்ட் பண்ணலாமா? எங்களை கண்டாக்ட் பண்ணலாம். மற்றது இப்போ வீடு மட்டுமா, இப்போ கமர்ஷியல் பில்டிங் அதெல்லாம் செய்யலாம்? வீடு, கமர்ஷியல் பில்டிங்ஸ், நாங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் செய்திருக்கிறோம், வேறு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய செய்திருக்கிறோம், சீனியர் ஹோம்ஸ் செய்திருக்கிறோம், மற்ற சீனியர் ஹோம்ஸ். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நாங்கள் அதுக்குள்ள வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸுக்களால் செய்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வீடுகள்லேயும் வந்து ஏதாவது டேமேஜ் இருந்துன்னு சொன்னால் ஸ்மார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. இவங்களை கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த நம்பர் இதில் வரும். ஸோ மறக்காமல் கண்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடுகள் வந்து இப்போ தண்ணி அளவினாலாம் வந்து மோல்டு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதால் வந்து சுகாதார பிரச்சனைகள் நிறைய வரலாம். என்ன லங்ஸுக்கு பிரச்சனை இருக்குது, மோல்டு வந்தால். ஸோ இப்போ ஒரு வாட்டர் டேமேஜ் நடந்தால் நீங்கள் அதை உடனே ஆக்ஷன் எடுத்து ஸ்டாப் பண்ணணும். அதால் மோல்டு இது உருவானால் இன்சூரன்ஸ் கம்பெனி நாட் ரெஸ்பான்சிபிள் டு பே ஃபார் த மோல்ட் ரெமிடியேஷன் டெக்னிக்கலி. பிகாஸ் ஆஸ் அ ஹோம் ஓனர் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் ஆக்ஷன் ரைட் அவே. இஃப் யூ டோன்ட் டேக் இட் அண்ட் யூ நோ த ஃபர்தர் டேமேஜ் ஹேப்பனிங், இன்சூரன்ஸ் கம்பெனி நாட் கோயிங் டு பே ஃபார் த டிஃபரன்ஸ் டெக்னிக்கலி. அண்ட் ஆல்சோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய ஓல்டர் ப்ராப்பர்ட்டியில் நிறைய அஸ்பெஸ்டஸ் இருக்குது, லிட் இருக்குது மெட்டீரியல்ஸில். ஸோ பிஃபோர் நீங்கள் ட்ரைவாலோ எனி மெட்டீரியல் வெட்டுறதுக்கு முன்னம் நாங்கள் லேப்பில் அனுப்பி டெஸ்ட்டுகள் செய்து மேக் ஷூர் அந்த ட்ரைவால் குட்னு சொன்னால் தான் நாங்கள் வெட்டுவோம். அப்படி இல்லை, பெரிய ப்ராசஸ் தானே. அதுலேயும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி 1990s முன்னம் பில் பண்ணின அவ்வளோ மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் அஸ்பெஸ்டஸ் இருக்குது. அது வெரி பேட். இட்ஸ் அ கேன்சர் கொண்டு வர ஒரு கெமிக்கல் உண்டு. ஸோ அதை நீங்கள் வெரி கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓல்டர் ஹவுசஸ் வச்சுக்கிறாக்கள் கவனமாக ட்ரைவால் வெட்டுறதோ இன்சுலேஷனில் ஏதாவது செய்கிறதோ மேக் ஷூர் அதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செய்கிறது பெட்டர் இருக்கும். ஓகே, நீங்கள் எங்களுக்கு அடித்தா நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி தான் தருவோம். சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்குறதெல்லாம் கூடுதலான இப்போ இந்த வருஷமே நிறைய வீடுகள் வந்து வாட்டரால் டேமேஜ் ஆகிருக்குமே. என்ன இந்த வருஷம் நிறைய ஸ்னோ டேமேஜ், ஐஸ் டேம் டேமேஜ் நிறைய இருந்திருக்கு இந்த வருஷம். நிறைய ஸ்னோ ப்ராப்ளம்ஸ், லாட் ஆஃப் ஹவுசஸ் ஸ்னோ ஹெவியால் கிளாப்ஸ் ஆகிருக்குது. அப்படியான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலம் எல்லாம் வந்து இது செய்யலாம்ன்றது வந்து தெரியாம இருக்கலாம். என்ன கூடுதலான நாட்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அப்படி நீங்க வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க, உங்களோட வீட்டில் ஏதாவது டேமேஜ் இருக்குன்னு சொன்னா உடனே நீங்க வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. ஸ்மார்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இதுல நம்பர் இருக்கு. மோர் டீடைல்ஸ் வந்து நீங்க அண்ணாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். என்ன இப்போ வேற ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னா நீங்க கால் பண்ணா எங்களுக்கு அடிக்கல. அதோட நீங்க இவங்களை கண்டெக்ட் பண்ணிக்க வந்து மொழி பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னு சொன்னா நீங்க தமிழ்லையும் கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ஆங்கிலத்திலையும் வந்து கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மொழியில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது.